அண்ட் மோரோவர் நான் எதுக்காக வந்து ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா அப்படின்னு எடுக்கிறேன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. வேற வெப்சைட்லயும் வேற பிராண்ட்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் காமிச்சேன் நானு. மீஷோ எதுக்காக நான் போடுவேன்னா, அது அந்த ரேஞ்சுக்கு அது குவாலிட்டி. இப்போ ₹500 நம்ம கொடுக்குறோம், ₹500க்கான குவாலிட்டி தான் அவங்க கொடுக்க முடியும். இப்போ அதே தான் மற்ற பிராண்ட்லயுமே ₹1500 கொடுக்கணும், ₹1500 குவாலிட்டி கொடுப்பாங்க. நம்ம ₹1500 கொடுத்துட்டு ₹10,000க்கான குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதிகமான காசுன்றதுக்காக. அண்ட் ₹500 கொடுக்கறதுக்காக ரொம்ப லோ குவாலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன குவாலிட்டியோ என்னென்ன ரேஞ்சோ அதுக்கேற்ற ஒர்த் ஃபார் ப்ரைஸாக தான் கொடுப்பாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓகேவான பிளாட்ஃபார்மாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது நம்மளுக்கு. நம்ம கொஞ்சமாக கொடுத்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. கொடுத்ததுக்கு என்னமோ அதுதான் அப்படின்னு இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்னு பர்ச்சேஸ் பண்ண குர்தா செட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நான் போட்டிருக்க பிங்க் கலரில் இருக்க சிக்கன் கறி ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட எனக்கு அது வந்து டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே சிக்கன் கறி ட்ரெஸ்னால் வந்து இங்கே மட்டும் தான் டிசைன் கொடுத்துருப்பாங்க, இல்லை கையில் கொடுத்துருப்பாங்க, இல்லை கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிசைன் கொடுத்த மாதிரி கிடது பார்த்தீங்களா, அதான் இதோட ஹைலைட்டு. பட் இதெல்லாம் வந்து இந்த பாந்தனிக்கு நூலாம் தச்சு டை பண்ண அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, இந்த சிக்கன் கறி ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகிறதுனால ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு, ஃபுல்லாகவே ட்ரெஸ் ஃபுல்லாகவே டிசைனாக இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் ரயான் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, வேற எந்த சைஸுமே அவைலபிளாக இல்லைங்க. அவைலபிள்னா மீடியம் சைஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் நான் சொல்லணும். மீடியம் சைஸ் மட்டும் தான் இருக்குதுல. நானே இதை நோட் பண்ணேன், சாரி. மீடியம் சைஸ் 38ன்னு போட்டிருக்கு. 38 உள்ள பர்சன் மட்டும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ். நான் டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகேங்களா. பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. ஒயிட் பேண்ட்ல என்ன ஹைலைட்னா கீழே ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நெட்டட் லேஸ் ஒர்க். மாடலுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், மாடலுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒயிட் கலர் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ திக்கா நல்லா இருக்கு, இவ்வளோ ஹைட்டுக்கு ரொம்ப பார்க்கணும், ப்ரீமியமாக தெரியுது. கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம அன்னியூனா கொடுத்து டிசைனில் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பார்க்க ஒரு ப்ரீமியம் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கம்ஃபியாக தான் இருக்குது, ரொம்ப கசகசலாம் இருக்க மாதிரிலாம் இல்லை. காட்டன் ரேயான்றதுனால லுக்ஸ் லைக் காட்டன் பிளண்ட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா ஒரு யூனிக்கு இங்கே பட்டன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இதுதான் அந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பிரிண்ட் ஒர்க் தான், டை ஒர்க் தான். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்லீவ்ஸ் அழகாக இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு. கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வேறு கலர்ஸும் இல்லை. நோ அதர் கோ ஒரு ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 420க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 449க்கு ஆயிடுச்சு. ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து திருப்பியும் ட்ராப் ஆகும் இந்த மந்த்லேயே. அப்போ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இது ஃபுல் வீடியோ காட்டுற பண்ணி பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம், இந்த குர்த்தி செட் தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதனால நல்லா ஒரு வீ நெக் கொடுத்துருந்தாங்க அந்த லேஸ் ஒர்க் வச்சு, அதனால பிடிச்சி வாங்கினேன். பட் ஆனால் க்ளோஸ் நெக்காக இருக்கிறான்றதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படி விலகி இப்போ நம்ம தலையில் போடும்போது கொஞ்சம் மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம வச்சுக்கலாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி வச்சு தான் வச்சுருக்காங்க. இப்படி பார்க்க நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல, பங்களா ஆண்டிலாம் போடுவாங்க, பங்களாவில் இருக்கவங்க அந்த அந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேண்ட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரிண்ட் ஒர்க் தான். இந்த நைட் தீமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு சடனாக பார்க்க இப்போ தான் எனக்கு தோணுது. எனக்கு சடனாக பார்க்க எனக்கு வந்து நைட் சூட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே கையிலையும் நமக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக அந்த லேஸ் ஒர்க் வச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டி கரெக்டாக இருக்குது, முட்டி அளவில் தான் இருக்குது. ரொம்ப முட்டி கீழே மேலே இல்லை, முட்டியில் தான் இருக்குது எனக்கு. பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு கரெக்டான லெவலில் தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் பேண்ட், நார்மல் பேண்ட் தான் இருக்குது சைஸு. ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா இது லேஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்படி தூரம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பியோர் காட்டன் சொல்லியிருக்காங்க. எஸ், பியோர் காட்டன் தான், லைனிங் கிடையாது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, தின்னாகவும் இருக்குது. கிளாத் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இல்லை, நல்லாவே இருக்குது. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டாப்புக்கு என்ன ஈக்குவல் திக் கொடுத்துருக்காங்க அதே திக் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 473க்கு நான் வாங்கினேன். இப்போ 493க்கு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாத்துலேயும் ₹20 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தெரியல என்ன ரீசன். மேபி ஆஃபர் வந்து பீரியட் முடிஞ்சதுனாலே என்னன்னு தெரியல. மேபி இப்போ திருப்பியும் அகைன் வந்து இந்த மந்த்தில் வந்து ஆஃபர் பீரியட் போகும். அப்போ நீங்கள் அகைன் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு சீரியஸாகவே. எனக்கு கலர் தான், எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்கினேன். பட் இது சடனாக இப்போ எனக்கு ஃபேப்ரிக் இந்த டிசைன் பார்க்கும்போது எனக்கு நைட் சூட் மாதிரி எனக்கு தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருக்குது.
ஃபுல் வீடியோ காட்டுறேன்னு பார்த்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேஜ் கலர் வித் கிரீன் கலர் தான். எஸ், நல்ல லைட் கிரீன் அண்ட் டார்க் கிரீன் அந்த மாதிரி கலந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனா ஆப்ல பார்த்தீங்கன்னா கிரீன் தான் குடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதுலயே ஓவராலா 4 கலர்ஸ் இருக்கு. 4 கலர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். எல்லாமே டிசைன் வேற மாரி இருக்கும். பேட்டர்ன் கிடையாது. டிசைன் நான் சொல்றேன். ஃபேப்ரிக்ல இருக்க டிசைனு. அண்ட் என்னன்னா ரேஞ்சும் டிஃப்ரெண்டா இருக்கு. ரேஞ்ச் வந்து 475 குடுத்துருக்காங்க. தாராளமா வாங்கலாம். இதுல என்ன எனக்கு ஒரு மன வருத்தம்னா, இதுக்கு ஒரு ஷால் குடுக்கல. ஷால் குடுத்தாங்கன்னா ஃபுல் சுடிதார் செட்டா இருக்கும். என்ன சொல்றது? ஒரு ஃபுல்லா இருக்கும். ஒரு டாப், பாட்டம் எப்படி குடுத்துருக்காங்களோ, அது மாரி ஷால் குடுத்தாங்கன்னா, ஃபுல்லா செட்டா இருக்கும்ன்ற மாரி நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஷால் மட்டும் மிஸ்ஸிங்ன்ற மாரி இருக்கு அவ்வளோதான். மத்தபடி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. பியூர் காட்டன் குடுத்துருக்காங்க. எஸ், பியூர் காட்டன் தான் இது. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நல்லா தின்னாவே இருக்கு. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் இல்ல. நல்லாவே இருக்கு. தாராளமா வாங்கலாம்னு நெனைக்கிறேன் நானு. 475க்கு. நல்ல ஒரு வி நெக். அந்த வி நெக்ல அழகா ஒரு லேஸ் ஒர்க் குடுத்துருக்காங்க. தலைக்குள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமம்லாம் இல்ல. நல்லா தான் கரெக்ட்டா தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, டாப்போட ஹைட்டு முட்டிக்கு கொஞ்சம் கீழ. முட்டிக்கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட். ஓகே. சைட் ஸ்லிட் குடுத்துருக்காங்க 2 பக்கமும். இது பேண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைப் இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப். அந்த ஸ்ட்ரைப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன்ல குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் பேண்ட்டா குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபுல் லென்த் தான் இருக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் குடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பேட்ச் ஒர்க் குடுத்துருக்காங்க. பேண்ட்ல கிளாத்தே. அண்ட் இங்க லேஸ் ஒர்க் குடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. இங்க லேசா குடுத்துட்டு நம்ம இங்க ஒரு பேட்டர்ன் ஃபுல் ஃபினிஷ் குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. உண்மையா எனக்கு ஓவராலா எனக்கு புடிச்சிருக்கு எனக்கு. இந்த ஃபுல் வீடியோ காட்டுறேன்னு பாத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ப்ளூ கலர் வித் ஒயிட் கலர் இருக்க இந்த குர்தா செட் தான் பார்க்க போறோம். எனக்கு இந்த குர்தா செட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடல் பார்க்க ரொம்ப அழகா கிளாஸியா இருக்குங்க. அதனாலேயே நான் வாங்கினேன். நல்லா ஒரு ராயல் ப்ளூ வித் ஒயிட்லன்றது அந்த ஒரு நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலா வந்து ஒரு காட் செட் மாதிரி சொல்லலாம் நம்ப. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்டும் குடுத்துருக்காங்க. எஸ், லுக்ஸ் லைக் காட்டன் பிளெண்ட் மாதிரி தான் இருக்கு. பேண்ட் அண்ட் டாப்பும் பார்த்தீங்கன்னா 2மே ஒரே காம்பினேஷன் ஆஃப் ஃபேப்ரிக் அண்ட் டிசைன் எல்லாமே சேர்ந்த மாதிரி குடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து நல்லா இருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 488. தாராளமாக 488க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைப் வச்ச உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிக் வந்து ஒரு வீனெக் கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்பாக இருக்கீங்க வந்து ஏதோ ஸ்டிச் பண்ணிக்காங்க போல. திக்காக இருக்கீங்க மட்டும் ஸ்டப்னா நல்லா இருக்கு. ரொம்ப க்ளோஸ் நெக்ல கட்டான நெக் தான் இது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்கிள் கொஞ்சம் மேலே தான் இருக்கு. அதனால நல்லாவே இருக்கு ஹைட்டு. சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த 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 லேஸ் ஒர்க் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பைப்பிங் மாதிரி வச்சு தச்சிருக்காங்க 2 சைட்லையுமே ஸ்லிட்ல. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு நார்மல் ஹைட் தான். நல்லா இருக்கு. இதே ஓவரால் 4 கலர்ஸ் இருக்கு. 4 கலர்ஸுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அது. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸ் ரிசீவ் ஆயிருக்கு. 38 சைஸு. ஓகே. ஃப்ளிப்கார்ட்ல 38 சைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நானு. அதனால கரெக்ட்டா தான் இருக்கு எனக்கு 38னா. 37 நான் ப்ரீவியஸ் ட்ரெஸ் போட்டேன் நானு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா காட்டன்றதுனால கொஞ்சம் கரெக்ட்டா அந்த மாரி இருந்துச்சு. இது 38னால தெரியுதா? இது எனக்கும் ஓகேவா இருக்கு எனக்கு. ரொம்ப டைட்டா இல்ல, ஃபிட்டிங்கா இல்ல. கரெக்ட்டா இருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்தா எப்படி இருக்குன்னு? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஒயிட் கலர் வித் மல்டி கலர் ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டும் இருக்கு. டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லாமலும் இருக்கு. என்ன ரீசன் சொல்லிடுறேன். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா விஸ்காஸ் ரேனிங் குடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 478. ஓகே. இதெல்லாம் ஓகேங்க. டாப் அண்ட் பாட்டமும் குடுத்துருக்காங்க. இதுவும் ஓகே. மாடலுக்கு எப்படி குடுத்துருக்காங்க? டாப் அழகா கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரெயிட் மேக்ஸி மாரி குடுத்துருக்காங்கல்ல. ஸ்ட்ரெயிட் அனார்கலி மாரி குடுத்துருக்காங்களா? பட் ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் குர்தாவ சைடுல மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மாரி இருக்கு எனக்கு. கொஞ்சம் அகலமா இருந்தா தான் அந்த லுக் குடுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு. இந்த முட்டிக்கிட்டலாம் கொஞ்சம் அகலமா இப்படி கொஞ்சம் இருக்கணும். அப்படிதான் நல்லாருக்கும். இப்படி இருக்கு டாப்பு. நம்ம இப்போ வந்து சேர்ல உட்காரோம், எழுஞ்சிரோம்னா ஓகே சொல்லலாம். இப்போ வண்டிலாம் ஓட்டுறோம், ஸ்கூட்டிலாம் ஓட்டுறோம்னா என்ன பண்றது? கிழிஞ்சிரும். தப்புங்க. தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லிடுறேன் நானு. ஃப்ரண்ட்ல மட்டும் ஸ்லிட் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்னதா ஸ்லிட் குடுத்துருக்காங்க அவ்வளோதான். பட் எனக்கு என்னமோ அது யூஸ்லெஸ் மாரி தான் இருக்கு எனக்கு. கொஞ்சம் ஓகே தோணும். பட் ஆனா என்னன்னா, எனக்கு அது கொஞ்சம் அகலம் குடுத்துருந்தா நல்லாருந்திருக்கும். அந்த லுக் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. பேண்ட் பார்த்தீங்கன்னா, அதே ஃபேப்ரிக், இதே டிசைன் தான் அதுவும் குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். நல்லா ஃப்ளோட்டியா தான் இருக்கு அதுவும். தரை வரைக்கும் தொடுது இது. ஓகே. இது எல்லாமே ஓகே. என்ன எனக்கு ஆனா
டாப் கொஞ்சம் வேகமாக கொடுக்கலையே, என்ன பண்ணுறது? ஓகே. இதே ஓவராலா 7 கலர்ஸ் இருக்கு அவைலபிளா. எல்லாமே நான் சொன்ன மாரி டிஃபரெண்ட் கலர்ஸு, டிஃபரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே. சேம் டிசைன்ஸ் கிடையாது. எப்பவுமே மீஷோல வந்து நம்ம சேம் டிசைன்ஸ் குடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸா தான் இருக்கு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸா தான் இருக்கு அவங்ககிட்ட அவைலபிளா. அண்ட் மோரோவர் நான் எதுக்காக வந்து Flipkart, Myntra அப்படின்னு எடுக்கிறேன்னா, வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நெறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. வேற வெப்சைட்லயும், வேற பிராண்ட்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் காமிச்சேன் நானு. மீஷோ எதுக்காக நான் போடுவேன்னா, அது அந்த ரேஞ்சுக்கு அது குவாலிட்டி. இப்போ ஒரு ₹500 நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ₹500க்கான குவாலிட்டி தான் அவங்க குடுக்க முடியும். இப்ப அதே தான் மத்த பிராண்ட்லயுமே. ₹1500 குடுக்கணும்னா ₹1500 குவாலிட்டி குடுப்பாங்க நம்ம. நம்ம ₹1500 குடுத்துட்டு ₹10,000க்கான குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதிகமான காசுன்றதுக்காக. அண்ட் ₹500 குடுக்கறதுக்காக ரொம்ப லோ குவாலிட்டியும் குடுக்க மாட்டாங்க. என்னென்ன குவாலிட்டியோ, என்னென்ன ரேஞ்சோ அதுக்கேத்த வொர்த் ஃபார் பிரைஸா தான் குடுப்பாங்க அவங்க. அ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓகேவான பிளாட்ஃபார்மா தான் இருக்கு. ஏன்னா நம்ம குடுக்குற காசுக்கு ஏத்த மாரி தான் வருது நம்மளுக்கு. நம்ம கொஞ்சமா குடுத்து அதிகமா எதிர்பார்க்க முடியாதுல்ல. குடுத்ததுக்கு என்னமோ அதுதான் அப்படின்னு இருக்கு. அதே மாரி தான் இதுவும் எனக்கு. இதுலயும் சில முன்ன பின்ன என்ன சொல்றது டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மிந்த்ரால சில முன்ன பின்ன டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சில ஃபிட்டிங் சரியில்லாம இருக்கலாம். சிலது ரொம்ப க்ளோஸ் நெக்கா இருக்கலாம். இல்ல சிலது வந்து என்ன சொல்றது ஓகேவா இருக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமா குடுக்கறதுனால எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப லோ ரேஞ்ச் குடுக்கறதுனால ரொம்ப நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பிரைஸ்க்கு ஏத்த ரேஞ்ச் தான் குடுக்குறாங்க. அவங்க குவாலிட்டி தான் குடுக்குறாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே. அது ஒண்ணு சொல்லிர்றேனே. நெறைய பேர் வந்து என்ன சொல்றது மிந்த்ரா வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்குன்னு நினைப்பீங்க. அதுக்காக நான் சொல்றேன் நானு. Flipkartடும் அதுதான். Flipkartடும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாவும் கிடையாது. ரொம்ப லோ ரேஞ்சும் கிடையாது. மீட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்குது. ஓகே. இந்த ட்ரெஸ்ல இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் தான் எனக்கு. கொஞ்சம் அகலம் பண்ணியிருக்கலாம். குடுக்கல. ஸ்டில் ஓகே ஃபைன். பட் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. மோரோவர் அவங்க போட்டிருக்க மாடல் மாரி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. பட் என்ன கொஞ்சம் ஃப்ளோட்டியா குடுத்துருக்கலாம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது அவ்வளவுதான். ஒரு ஃபுல் வீடியோ கண்டினியூ பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும். ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது இந்த பர்பிள் கலர்ல இருக்க இந்த ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து வெறும் குர்த்தி தான். குர்த்தி பேண்ட் நெனச்சேன். பட் குர்த்தி மட்டும் தான் இது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 குடுத்துருக்காங்க. ஓகே. வித் பேண்ட்னா கண்டிப்பா வந்து 480 அப்படி ஆயிருக்கும் அது. அதனால தான் நம்மளுக்கு வந்து 300ல குடுத்துருக்காங்க இது. ஓகே. நல்லா தான் இருக்கு. ஃபேப்ரிக் நல்லா தான் இருக்கு. விஸ்காஸ் லைனிங் குடுத்துருக்காங்க. ஓகே. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டி கொஞ்சம் கீழ இருக்கு. ஓகே. இதோட ஸ்லீவ்ஸ்லாம் நல்லா அழகா குடுத்துருக்காங்க. இவ்வளவு தூரம். ரொம்ப நல்லா இருக்கு. கம்ஃபியா தான் இருக்கு. நான் மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீடியம் சைஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. மீன்ஸ் தான் 38ல வாங்கியிருக்கேன் நானு. ஓகே. நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேப்ரிக் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா யூனிக் வந்து வி நெக் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாட் குடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷ்க்கா குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சைட் ஸ்லிட் குடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ஃபுல் வீடியோ கண்டினியூ பார்த்துடலாமா? ஓகே. வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து எந்த ட்ரெஸஸ்ல எதாவது பிடிச்சிருக்கு, எதாவது பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் எந்த ஃபீட்பேக்கா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நானும் அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் பை ஃப்ரம் உங்க ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.